Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோஸ்ல சின்ன ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டிஐஒய் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இன்னுமே என்ன வீடியோ நம்ம சேனலில் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அந்த வீடியோவை பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். நம்ம சின்ன ஏரியாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நோஸில் தான் வரும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் பிளாக் கலரில் வரும். ஒயிட் கலரில் இருந்தால் ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் கலரில் இருந்தால் பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ஸ், அதாவது ஸ்கின்ல துவாரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த போர்ஸில் வந்து வரும். ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி சில கமெண்ட்ஸில் நான் பார்த்தது ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸை வந்து எப்படி பெர்மனண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு மனுஷனாக இருந்தால் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இருக்கும், தெரியவே தெரியாது. நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஓ இவ்வளோ இருந்துச்சா அப்படின்னு தெரியும். சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒயிட் டாட்ஸ் அண்ட் பிளாக் டாட்ஸை வந்து அது வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணாலும் திருப்பி அந்த போர்ஸில் வந்து அது வரும். ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே அது வரும்போது நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து எனக்கு தெரியாது, அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே இப்போ வாங்க அந்த சார்கோல் டிஐஒய் பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர் வேணும். ஸோ சார்கோல் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேப்சியூலில் கிடைக்கும், அப்படி இல்லைனா சின்ன சின்ன கண்டெய்னர்லேயும் நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆஃப்லைனாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாதாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா தீயில காட்டி நல்லா கரிச்சு எடுக்கணும். அதை நல்லா கறி ஆக்கிட்டு அதை வந்து பொடிச்சு எடுத்தாலே போதும், வேறு எந்த ஒரு சார்கோலும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து தேவைப்படும். ஸோ நான் ஹிமாலயா ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட எந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒன்று வாங்கினா போதும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சார்கோல் பவுடரில் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 ஆளுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு அமௌண்ட் நான் எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து அது அப்படி எடுத்தால் தான் கொஞ்சமாச்சும் நல்லா காட்ட முடியும் வீடியோவில், அதுக்காக. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கொஞ்சமாக எடுத்தால் போதும். எடுத்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நல்ல சார்கோலோட மிக்ஸ் ஆகணும். ஸோ சார்கோல் வந்து பவுடராக இருந்தாலுமே பீல் ஆஃப் மாஸ்கோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சங்கியாக வந்து இந்த பவுடர் வந்து இருக்கக்கூடாது, ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம கடையிலேருந்து வாங்குகிற சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல சூப்பராக ஒட்டிடும். நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஐஒயாக நம்ம வேறு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன், அது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சார்கோலும் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸையும் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா வந்து பாயில் ஆகிற வரை அப்படியே விட்டுருங்க, நல்லா வந்து பாயில் ஆகணும். நீங்கள் வந்து ஃபேஷியல் ஸ்டீமர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், பட் நமக்கு நோஸ் அண்ட் சின்ன ஏரியாவில் மட்டும் ஸ்டீம் பண்ணால் போதும். அதனால் இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து காட்டன் பேட் எடுக்கலாம், இல்லைனா நல்ல காட்டன் க்ளாத் கூட எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து இதை போட்டுறணும். போட்டால் அந்த துணி இல்லைனா அந்த காட்டன் பேட் வந்து நல்லா சூடாகணும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எங்கே வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் இந்த மாதிரி வச்சா போதும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 minutes வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து லூஸ் ஆகும் நம்ம போஸ்லேருந்து. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்டீமிங் வந்து பண்ணிட்டேன், அதனால் எகெயின் நான் வந்து பண்ணல. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஐஒய் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டீமிங் மெத்தடை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அட்லீஸ்ட் அந்த சூடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீமோட சேர்ந்து நம்ம போர்ஸில் நம்ம ஸ்கின்ல இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போர்ஸ் ஓப்பன் ஆகும், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறது ஈஸியாக வந்து வெளியே வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எங்கே வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குதோ அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கும், அண்ட் நோஸில் அண்ட் இப்படி. ஸோ நான் அப்படி அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் சின்லையும் சிலவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ சின்னில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நிறையவே எடுத்து அப்ளை பண்ணணும். அண்ட் இது வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
ஸோ டைம் கொடுத்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வரும். காயறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லைன்னா தண்ணி வச்சு நார்மலாக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்கான ஒரு லேயர் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். தின்னால ரொம்ப நல்லா திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இது ட்ரை ஆகிற வரை அப்படியே விட்டுருங்க, தொடவே வேண்டாம். சூப்பராக ஃபுல் ஏரியாவும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மட்டும்தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் இப்போ நான் சின்ன ஏரியாலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி நோஸ்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன். இனி என்ன பண்ணணும்னா வி ஷுட் வெயிட். நல்லா ட்ரை ஆகிற வர அப்படியே விட்டுருங்க. சூப்பராக ட்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பவுமே நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் வந்து நல்லா கண்ணாடியில் பார்த்துக்கோங்க. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா காஞ்சிருக்கான்னு கண்ணாடியில் பார்த்தா இந்த ஷைனியாக இருக்குல்ல, அது அவ்வளோ தெரியாது. இப்போ வந்து ரொம்ப கிளாஸியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ரை ஆகும்போது அவ்வளோ கிளாஸினஸ் இருக்காது, கொஞ்சம் மேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட போகிறேன். விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒன்றுமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா தொட்டு பார்த்துக்கோங்க. நல்லா காஞ்சிருக்குன்னு நான் சொன்ன மாதிரி இப்போ மேட் ஃபினிஷில் இருக்குது, க்ளாஸியாக இல்லை. ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அந்த தொட்டு பார்க்கும்போது கையில் வரக்கூடாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சின்ன ஏரியாவில் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எட்ஜில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாலே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் எக்ஸஸாக கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. அதை மட்டும் நான் இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த நோஸ் கிட்ட இருந்து எடுத்தேன் இல்லையா, ஸோ அதில் ஒரே ஸ்ட்ரிப்பாக வந்திருக்கு, பிஞ்சிடாமல் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இதில் என்னெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும்போது என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பிக்சராக இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஹேர் கூட வந்திருக்கு. எனக்கு மூக்கிலே நான் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணல, ஃபேஸ்லேயே ஹேர் ரிமூவ் பண்ணல. ஸோ அந்த ஹேர் வர பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. நான் அது உங்களுக்கு பிக்சராக இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் எனக்கு சின்ன சின்ன பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணாது, ஜஸ்ட் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் டாட்ஸ். பின்ன அதே மாதிரி ஹேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிற ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.